வணக்கம். உருண்டி பதில் இடம்பெற்ற விபத்தொன்று அதிர்ச்சியானது செய்தின்னு சொல்லி வெளியாக இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், புயல பாதையை கடக்க முயன்ற கார் ஒன்று புயலத்துடன் மோதியதான் தகவல் தெரிவிக்குது. இந்த விபத்தில் வந்து காரில் பயணித்த கணவன் மனைவி வந்து இருவரும் வந்து காயமடைந்திருக்கிறார். விபத்து நடைபெற்ற போது அந்த பகுதியில் இருந்த மக்களும் மற்றும் அவசர உதவி குழுவினரும் சேர்ந்து அந்த காயமடைந்தவர்களை நம்மகிட்ட என்ன செய்யணும்னு சொன்னால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வந்து அனுமதிச்சிருக்கிறதா செய்தி போகுது. தற்போது வந்து அவர்கள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சாதாரணமான ஒரு நிலைமையிலான் இருக்கணும், பேராபத்து ஒன்றும் ஏற்படவில்லை. அப்போ மேலதிக தகவல் வந்து அப்படி போகுது. அதே மாதிரி போலீஸார் வந்து விசாரணைகள் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த விபத்து நடந்துன்னு சொல்லி. பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் அந்த புகிற பாதைகளை வந்து கடக்கும்போது அதிக கவனம் தேவை என்பதுதான் இந்த விபத்து வந்து தெரிவிக்கும். இந்த விபத்தில் பொதுவாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் வடபகுதிக்கான ரயில் சேவைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டதும் விபத்துகள் வந்து ஒரு நடந்தும் இருக்குது. பொதுவாக பெருசு நிறுத்தப்பட்ட போக்குவரத்து பிரச்சனை தான் இருக்கும். பெருசு ஆரம்பிக்கப்பட்டால் ஏதோ ஒரு வகையில் விபத்து வந்து தினம் தினம் அறிஞ்சு நடக்கிறோம். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தெரியலை. சரியான போகிற கடவுகள் இல்லையா அல்லது வந்து பயணிப்பற்ற அந்த அசைண்ட இனமானு சொல்லி தெரியவில்லை. இப்போ இதுவெல்லாம் அவதானித்து சரியான பயணங்களை மேற்கொள்வதன் மூலம்தான் இந்த விபத்துகளும் தடுத்து கொள்ளலாம். இதில் வந்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த அவசர பயணங்கள் அவதானிப்பு இல்லாதெல்லாம் அந்த கூட விபத்துகள் வாரது. மெழுகு விசாரணைகள் புறான் தெரியும் என்ன நடந்துன்னு சொல்லி அவர்கள் வந்து சுகமாக வந்து வீடு திரும்புவதற்கு இறைவனை மன்றாண்டு வாகன விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு கூடுமான அளவு அவதானத்துடன் பயணம் செய்வதுதான் சரியாக அமையும்னு நினைக்கிறேன். நன்றி.